இசைக்கு நன்றி சொல்லிடுறாங்க சுபத்ரா. அப்புறம் இசை வந்து வர்ஷினியை கூட்டிகிட்டு வந்துட்டு வர்ஷினி வந்துட்டு ராகவுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுங்க, அவங்க 2 பேருக்கு தானே முதல்ல பேசுனது, நடுவில் தானே இந்த இதுவெல்லாம் ஆச்சு, பார்த்தா இல்லைன்னு ஆயிடுச்சுல அப்படி. அவங்க 2 பேரும் உண்மையிலே நேசிக்கிறாங்கன்னு சொல்ல சுபத்ரா கண்டிப்பாம்மா, என் குடும்பத்துக்காக இவ்வளோ தூரம் யோசிச்சு எல்லாத்தையுமே பண்ணிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிவிட்டு வர்ஷினியை ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போது இசையை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு விஷால். கூட்டிகிட்டு போயிட்டு என்னங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல போகிறீங்களா, பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லைங்க, நான் உண்மையிலே ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அவள் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டவொன்னே இசை ஷாக் ஆயிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இதை முதல்ல ஏங்க சொல்கிறீங்க, சொல்லலை, அப்போ எதுக்கு என் பேர் டேட்டு குத்திங்கன்னு கேட்குறாங்க. ஐயோ, நான் இதெல்லாம் சொல்லி அவள் பேரை தான் டேட்டு குத்தி உங்களுக்கு அனுப்ப சொல்லி அந்த டேட்டு ஆர்டிஸ்ட்கிட்ட சொன்னேன், அவர் என்னடனா மாற்றி உங்கள் பேரை டேட்டு குத்திட்டாரு, இது எல்லாமே தப்பாக போயிடுச்சு, நான் ஏற்கனவே அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் தான் அதை விளையாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ, இவர் திரும்பி அதை தான் சொன்னார், நம்மளுக்கு காது கேட்கறதுனால தெரியலன்னு இசை யோசிக்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கூட லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தானே சொல்கிறாங்க, எனக்கு எந்த லெட்டரும் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க, எங்கள் அம்மா இது பண்ணுற சக்தி எனக்கு கிடையாது, அதனால் நீங்கள் எங்கள் அம்மாக்கிட்டே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிறாரு. இசைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அழுதுட்டுருக்காங்க. அவங்க சித்தி பின்னாடியே வராங்க. அவளுக்கு சொன்னது எல்லாத்தையும் கேட்டேன், நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, பரவாயில்ல, நீ வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட் எடுத்துக்கோ, இல்லைனா உன் தங்கச்சி கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அவளுக்கு கண்டிப்பாக நடக்கும், நான் வந்துட்டு பிடிக்காத ஒருத்தர் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவருக்கு வேறு ஒருத்தர் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எதை பற்றி யோசிக்காத தயவு செஞ்சு, போக போக உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், ப்ளீஸ் உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக கேட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லி இசைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி இந்த மாதிரி அவங்க சித்திக்கிட்டே சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வர்ஷினியை சுற்றி சுற்றி எல்லோரும் ஆடிட்டுருக்கா. அப்புறம் இவங்கள வச்சும் இசையை வச்சும் எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இசையுமே டான்ஸ் ஆடிட்டாங்க வேறு வழி இல்லாமல். அப்புறமா என்கேஜ்மெண்ட் இது வருது. வர்ஷினியும் ராகவியும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. அப்புறம் விஷாலும் நம்மளும் சிரிச்சுக்கிட்டே போய் நிற்போம், எப்படியோ இசை வேணான்னு தான் சொல்ல போகிறான்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாரு. பார்த்தா இசை வந்துட்டு கரெக்டாக வராங்க. அவங்க வரதை பார்த்தோன்னா ஷாக் ஆகிறாரு விஷால். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. மாலையை கொடுத்து மாற்றிக்க சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. விஷாலுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் முடிச்சுட்ருக்காரு. அதோடைய எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.